மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடம் எங்கே என்று கேட்டதற்கு கற்பனை காட்சிகளை வெளியிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் என நினைத்து விட்டார்களா எனவும் கேள்வி. வரும் ஞாயிறு முழு ஊரடங்கு என சத்தியம் டிவியில் வெளியான பழைய செய்தியை புதிய செய்தி போல் வெளியிட்ட புல்லுருவிகள். தமிழகத்தில் மீண்டும் லாக்டவுன் என்ற செய்தி முற்றிலும் வதந்தி, நம்ப வேண்டாம் என சுகாதாரத்துறை விளக்கம். பண மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் மகன் ராஜா கைது. மலேசியாவிற்கு தப்ப முயன்ற போது சென்னை விமான நிலையத்தில் சுற்றி வளைத்த போலீஸ். சிறுவன் கடத்தல் வழக்கில் திருவலங்காடு காவல் நிலையத்தில் விசாரணை தீவிரம். ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராமை நேருக்கு நேர் வைத்து போலீசார் துருவி விசாரணை. தமிழினத்திற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் மத்திய அரசை திருத்துவோம். கீழடி விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். HIV-யால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் 1000 வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். திருப்பூர் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் தட்டுப்பாடு இல்லை என விளக்கம். பண்ருட்டி அருகே 80 வயது மூதாட்டியை மது போதையில் ஒருவர் மட்டுமே பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். காவலர்களை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் சுட்டு பிடித்ததாக கடலூர் SP விளக்கம். வேற யாரும் தொடர்பில்லை. அந்த அம்மாவுக்கு 80 வயது, கூட்டு பாலியல் தொல்லை கிடையாது. பண்ணியது ஒரே நபர் தான், இந்த சுந்தரவேல் தான். கடலூரில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு எங்கே போகிறது என்று தெரியாத நிலையிலேயே உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திமுகவினர் சமூக நீதியை பேசுவார்கள், ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் என அன்புமணி விமர்சனம். தமிழகத்தை திமுக ஆண்டது போதும் என்ற மனநிலைக்கு மக்கள் வந்துவிட்டதாகவும் பொதுக்குழுவில் பேச்சு. வரும் 22ஆம் தேதி முருகரை கையில் எடுக்கிறோம். 2026 தமிழ்நாட்டை கையில் எடுப்போம். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேட்டி. ஜூன் 2ஆம் தேதிக்குள் நெல்லுக்கான பணத்தை வழங்காவிட்டால் முதலமைச்சர், அமைச்சர்களுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். நெல் கொள்முதலில் 800 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தென்காசி முதியோர் காப்பகத்தில் உணவு ஒவ்வாமையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5ஆக உயர்வு. நெல்லை அரசு மருத்துவமனையில் மேலும் 11 பேருக்கு தீவிர சிகிச்சை. சாராய ஆலையை திறந்து பல லட்சம் பெண்களின் வாழ்க்கையை சீரழித்தால் நியாயம், நாங்கள் பனைமரம் ஏறினால் குற்றமா? பனைமரம் ஏறியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தால் விசாரணையை சந்திக்க தயார் என சீமான் பேட்டி. நீ ஆளை வச்சு சாராங்காய்ச்சி விற்கலாம், குடிக்க வச்சு பல லட்சம் பேர் தாலி இருக்கலாம். நாங்கள் பனை ஏறி கல் இருக்கக்கூடாது. கல்லை நான் கண்டுபிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. ஏன் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல் போதை பொருளாச்சு? ஈரானின் முக்கிய தளபதி அலி செமடியை கொன்றுவிட்டார். இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவிப்பு. உக்ரைனில் மக்கள் வசிக்கும் குடியிருப்புகள் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல். ரஷ்ய தாக்குதலில் குடியிருப்பு நொறுங்கி 15 பேர் உயிரிழந்ததாக தகவல். கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து டெல்லி புறப்பட்ட இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் விமானம் தரையிறக்கப்பட்டு பயணிகள் வெளியேற்றம். ஒடிசாவின் கஞ்ச மாவட்டத்தில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. பெண்ணின் ஆண் நண்பனை கட்டி போட்டுவிட்டு அத்துமீறலில் ஈடுபட்ட 10 பேர் கைது. ICC மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசையில் மீண்டும் முதலிடம் பிடித்தார் குதிரி மந்தனா. இங்கிலாந்தின் நாட்ஸ்கைவர் 2வது இடமும் தென்னாப்பிரிக்காவின் வால்வாட் 3வது இடமும் பிடித்துள்ளனர். Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.